வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானன் வாழாம் சேனலில் கான்ஃபிடன்ஸ் சீரீஸில் 3rd எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டாப் ட்ரைங் டு பி லைக்டு பை எவ்ரி ஒன் அப்படிங்கிற தலைப்பு தான். நிறைய அழகான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வானன் வாழாம் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. எஸ், நம்ம பாட்காஸ்ட் இப்போது 18 கண்ட்ரியை தாண்டி இப்பொழுது 25 கண்ட்ரியை ரீச் ஆகிவிட்டது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஃபார் ரீச்சிங் திஸ் ஹைட். கண்டிப்பாக இது வந்து ஒரு லிசனருமே கான்ட்ரிபியூட் பண்ண விஷயமாக தான் இருக்குது. பிகாஸ் அதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங், ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ். உங்களோட ஃபீட்பேக்ஸ்னால இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம், நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவெடுத்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு அந்த பாட்காஸ்ட் ரீச் ஆகணும், இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய அழகான மாற்றங்கள் நிகழணும் அப்படின்ற ஒரு விஷயோட, அப்படிங்கிற நோட்டோட இந்த எபிசோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் ட்ரைங் டு பி லைக்ட் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிற தலைப்பில் ராக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லையோ, அதே மாதிரி எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காது, அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம பல நேரங்களான நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை அக்செப்டன்ஸ் கிடைக்கணும், மற்றவங்களோட வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர் பண்ணுறோம். அதாவது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் நம்மளோட வேல்யூஸ், நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொள்கைகளை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற விதமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஏதோ ஒரு இடத்துல நம்ம தொலைச்சி அதுக்கப்புறமா ஐயோ எல்லாருக்காக என்னையை நான் தொலைச்சிட்டேனே, அப்புறம் நான் எங்கடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடும். அதனால் எஸ், மற்றவங்களுக்காக மாற்றிக்கிறது ஓகே, மற்றவங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகே, ஆனால் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லூசிங் யோர் செல்ஃப். அதனால் நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். அதனால் உங்களை இழக்காமல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவான மாற்றங்கள் கொண்டு வருது அப்படிங்கிறத யோசிச்சு அதை நோக்கி போங்க. ஸோ ராக்ஸியே தன்னோட பாஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ராக்ஸியோட அம்மா வந்து லஞ்ச் பேக் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ வந்து ராக்ஸி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்வீட்ஸும் சாக்லேட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களாம். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஷேரிங் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இப்படி பண்ணால் தான் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இப்படி பண்ணால் தான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்கள ஒரு பர்சனாக, நம்மள ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு அக்செப்டன்ஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வளர அவங்களுக்கு பாக்கெட் மணி அப்படிங்கிற விஷயம் கிடச்சிருக்கு. பாக்கெட் மணி கிடச்சக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமாப்பா வாங்கிக்கோப்பா, உனக்கு கர்ட் ரைஸ் வேணுமா வாங்கிக்கோ, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தாராள பிரபுவாக இருந்திருக்காங்க. ஷேர் பண்ணுறது ஓகே, கொடுக்கறது ஓகே, ஆனால் வந்து அதை பண்ணாதான் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும், அதனால் நம்ம அதை பண்ணியே ஆகணும், நம்மளுக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுறது இட்ஸ் நாட் ரைட் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கே இல்லாமல் போயிடும். தனக்கு மிஞ்சிய தானம் வரும், ஏன்னா நான் சொல்கிறது. அதுக்கப்புறமா ராக்ஸி இன்னும் கொஞ்சம் வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி அக்செப்டன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் அன்ஹெல்தி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும், அந்த சொசைட்டியிலேருந்து அக்செப்டன்ஸ் கிடைக்கும், நம்ம ஒரு ஃபன்னான பர்சனாக இருக்கணும், நம்ம ஒரு கூலான பர்சனாக இருக்கணும், ஒரு ஃபன்னான பர்சனாக அந்த உலகத்துக்கு காமிச்சிக்கணும், மற்றவங்க நம்மளை ஃபன்னான பர்சனாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களாக போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ண அவங்களுக்கே அது நெகட்டிவாக ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில் மாற்றி, என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றி, அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய மாறியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ராக்ஸி சொல்கிறாங்க. அதுக்குன்னு வந்து இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப தப்பா? அப்போ சோஷியல் அக்செப்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே வரலாம். ஸோ அதுக்கு ராக்ஸி என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம எண்ணுவோம் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த அக்செப்டன்ஸ்க்காக நம்ம ஏங்குறோம் இல்லைங்களா, இது வந்து இன்றைக்கி வந்தது நேற்று வந்தது அப்படிங்கிறது கிடையாது, இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில், அதாவது வந்து இந்த குகைகளில் அப்புறம் இந்த காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது மனுஷங்க எப்படி இருந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா, கூட்டமாக தான் இருப்பாங்களாம். ஏன்னா அப்போ தான் புலி, சிங்கம் அந்த மாதிரி மற்ற அனிமல்ஸ் கிட்ட தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட்டமாக தான் போவாங்களாம், கூட்டமாக தான் வருவாங்களாம். ஏன்னா தனிநபராக போனால் அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக. அதனால மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்மள அவங்க
கூட்டத்துக்குள்ள வச்சுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அவங்கள வந்து இப்போ நல்ல அபிப்பிராயம் இருக்கணும்ல. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அபிப்பிராயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது இப்போது எவல்யூஷன் ஆக 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 கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தனிநபராக இருந்தால் கூட நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு வரலாம். எந்த சிங்கமும் வந்து புளியும் பெருசாக வரப்போகிறது இல்லைங்களா? ஆனால் இப்போ அந்த வந்து அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஒர்த்தாக மாறிடுச்சு. அதாவது மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் வந்து நல்ல பர்சனு, மற்றவங்க நம்மளை அழகுன்னு சொன்னால் தான் நான் நல்ல பர்சனு, ஏன்னா நான் நல்ல பர்சன் கிடையாது. இன்னொருத்தர் வந்து சூப்பராக வேலை பார்க்குறப்பா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம நல்லா வேலை பார்க்குறோம், இல்லைனா நம்ம ஒழுங்காகவே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மளோட செல்ஃப் ஒர்த், நம்ம என்னவோ நினச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்ம என்னவோ நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது இன்னொருத்தரோட வார்த்தைகளை இன்னொருத்தரோட வேலிடேஷன் பேஸ் பண்ணியே வச்சுக்கிறோம். இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி ராக்ஸி அவர்கள் சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறத சுருக்கி UCLA அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த UCLAல ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் ஸ்டடி மூலிமா இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படி பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, பதின்பருவ பிள்ளைகள். இந்த பதின்பருவ பிள்ளைகள் எந்த பிள்ளைகளுக்கு நிறைய தன்னோட ஃபோட்டோஸில் நிறைய லைக்ஸ் வருதோ அந்த பசங்களோட பிரெயினில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செக்ரெட் ஆகும் இல்லைங்களா பிரெயினில். அந்த எந்தெந்த இடங்களை செக்ரெட் ஆகுமோ அந்த பிரெயின் பார்ட்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கு. அதாவது நிறைய லைக்ஸ் கிடைக்கும் போது, நிறைய ஃபோட்டோஸ்க்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கும் பொழுது அந்த பிரெயின் பார்ட்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிரெயின் பார்ட்ஸ் ஆக்டிவ் இருந்தால் சமாதானப்பா, அப்போ வந்து சந்தோஷமாக தான், சூப்பர் தானே. அப்போ சோஷியல் மீடியா நிறைய பயன்படுத்தலாமா, அப்போ சமாதானம் கண்டினியூ பண்ணலாமா, அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்கிறது, அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்க, நம்ம சூப்பராக ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறது நல்லதாமா உங்கள் பிரெயினுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டோபமைன் ஹிட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து தற்காலிகமான ஒரு ஹிட்டாக தான் இருக்கும். அதாவது சல்லுன்னு இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால இப்போ தான் நான் போஸ்ட் போட்டோம், இப்போ தான் லைக்லாம் வந்துச்சு, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் டக்குன்னு சந்தோஷம் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் திரும்ப நம்ம போஸ்ட் போடுவோம், திரும்ப சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுதான் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இது உங்களுக்கு புரியும் பொழுது உங்களையே நீங்கள் அடிக்ஷன்லேருந்து பாதுகாத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் என்ன தான் இருந்தாலும் உங்களை நீங்கள் நம்பலை, உங்களுக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருந்தும் இல்லாமலும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னப்பா நம்ம பார்க்குற வேலை சரியே இல்லைப்பா, யாருக்குமே பிரோஜனமாக இல்லையப்பா, என்னப்பா வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து சொல்கிறாங்க, சூப்பராக வேலை பார்த்துருக்கீங்க, இந்த இஷ்யூ நீங்கள் சூப்பராக சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொன்னாலுமே உங்களுக்கு அது வந்து ஹாப்பினஸே கொடுக்காது. சரி ஓகே, இவங்க வந்து நம்மளோட மன ஆறுதலுக்காக சொல்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கும். அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. என்னதான் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் உங்களுக்கு கிடைச்சாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இல்லை, உங்களுக்கு ஒரு இன்டர்னல் வேலிடேஷன் இல்லை அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நோ டிஃப்ரென்ஸ் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை விண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க, காற்றாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஓஷனில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நல்லா ஒரு நீர்நிலையில் வந்து நீங்கள் ஒரு போட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த விண்டு வர உங்கள் போட் நகரும். ஆனால் அந்த உங்கள் போட் நகரும். ஆனால் அந்த போட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்ந்து விழுந்துருவீங்க. என்ன தான் விண்டு அடித்தாலும் நீங்கள் கவர்ந்து விழுந்துருவீங்க. ஸோ இந்த போட் அப்படிங்கிறது உங்களோட இன்டர்னல் வேலிடேஷன். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த போட் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது உங்கள் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் போட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா காற்று அடிக்கலாம் கூட நீங்கள் போட்டை வந்து தூண்டில் வச்சு கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் உங்கள் போட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்ன தான் துடுப்பு இருந்தாலுமே சரி உங்களால் முன்னாடி போக முடியாது, நீங்கள் கவிழ்ந்து விழுந்துருவீங்க. அதனால் விண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் போட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களோட இன்டர்னல் வேலிடேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ராக்ஸி அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக ராக்ஸி 4 எசென்ஷியல் ட்ரூத்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 4 எசென்ஷியல் ட்ரூத்ஸ். இந்த 4 உண்மைகள் வந்து தெரியறது மூலயமா
நம்மள யாருமே அழகுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களேப்பா, நம்ம பண்ணுறோம்ல வேலை செம்மையா இருக்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி, நம்ம எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் மேலேயே பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம, நம்மளோட இன்டர்னல் வேலிடேஷன் மேல ஃபோக்கஸ் வர்றதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அந்த 4 உண்மைகள் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த 4 உண்மைகள்ல முதல் உண்மை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, "நோ ஒன் இஸ் திங்கிங் அபவுட் அஸ் ஆஸ் மச் ஆஸ் வி திங்க் தே ஆர்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல நேரங்கள்ல இவங்க நம்மள தான் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நம்மளோட பேண்ட்ட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிராண்டட் பேண்ட்டா இல்லாட்டி லோ குவாலிட்டி பேண்ட்டா அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்மள பத்தி தான் யோசிக்கிறாங்க போல இருக்கு மத்தவங்க அப்படின்னு நம்ம நெனைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் ராக்ஸி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க தான் மெயின் கேரக்டர். அத தாண்டி தான் நம்மள பத்தின யோசனைகள்லாம் இருக்கும் மத்தவங்களுக்கு. அதனால இவங்க இப்படி யோசிச்சுருவாங்களோ, இவங்கள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாரி யோசிச்சு உங்கள நீங்க கெடுத்துக்காதீங்க. உங்களோட உங்களோட வளர்ச்சிய நோக்கி ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதாவது நான் வந்து பிரேசஸ் போடணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள் நெனச்சிருப்பீங்க. ஆனா, அது வந்து மேபி ஆக்வர்டா ஃபீல் ஆகுமோ, இல்லனா வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற யோசனைகள்னால நீங்க இத பண்ணாம இருப்பீங்க. அப்படி நீங்க எதனா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத நோக்கி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அத நோக்கின ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நீங்க எடுத்து வைங்க. ட்ரஸ்ட் மீ நம்ம நெறைய நேரங்கள்ல வந்து பயப்படுறோம். இந்த மாரி இது பண்ணா வந்து சரியா வருமா? இது பண்ணா நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, அதெல்லாம் அவங்க நோட்டீஸ் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவான விஷயமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்க அத நோட்டீஸே பண்ணாம இருப்பாங்க. அதனால உங்களோட வளர்ச்சி நோக்கின விஷயங்களுக்கான முதல் படிய சீக்கிரமா எடுத்து வைங்க. செமையா பண்றோம். சூப்பரா வளர்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு உண்மை இருக்கு இல்லைங்களா? இத நான் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு சரிங்களா? நான் முன்னாடி ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன் சரிங்களா? அதுல வந்து ஒரு ஹோஸ்ட் இருக்காங்க, ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அந்த கெஸ்ட் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியா பெர்சன். இந்த ஹோஸ்ட் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி வந்து அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்போ வந்து கெஸ்ட்டு சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு பெர்சன் வராங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க. உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் தராங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? மாட்டீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆ கெஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஐ மீன் ஹோஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, "இல்லங்க நான் வாங்கிக்க மாட்டேன். இது எப்படி ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தவங்க அது என்ன ஆப்பிளோ என்னவோ தெரியாது. நான் எடுத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து கெஸ்ட் கேட்குறாங்க, "ஏங்க ஆப்பிளோட கிப்ஸ் டாக்டர் வைங்க. எவ்வளோ ஹெல்தியான ஒரு ஆப்பிள். அத ஏங்க நீங்க வாங்கிக்க மாட்டேங்கிறீங்கன்னா?" அப்போ வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஹோஸ்ட் சொல்றாங்க, "இல்லங்க அது எப்படி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து கெஸ்ட்டு சொல்றாங்க. இந்த மாரி வந்து ஒரு ஆப்ல நீங்க வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அப்டின்னா, அதாவது உங்க வாய்க்குள்ள போற ஒரு விஷயத்துக்கு நீங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? எது போணும், எது போக்கூடாது அப்டிங்கிறது. அதே மாதிரி உங்க மைண்டுக்குள்ள எந்த விஷயங்கள் போணும், போக்கூடாதுங்கிறதுக்கான கண்ட்ரோல் நீங்க தான் வச்சிருக்கணும். அத நீங்க தான் மேனேஜ் பண்ணணும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அது ஒரு ஒரு பெரிய விஷயத்த எவ்ளோ சிம்பிளா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இட் இட் ஃபெல்ட் சோ பியூட்டிஃபுல் ஆக்சுவலி அந்த ஒரு டைம்ல சொல்லும்பொழுது. இது எப்பப்பலாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பாதிக்கிற மாரி படுதோ, அப்பலாம் இந்த விஷயத்த நான் யோசிச்சுப்பேன். மத்தவங்க வார்த்தைகள் நம்மள பாதிக்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரங்கள்ல இத யோசிச்சுப்பேன். ஆப்பிள் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அப்போ வந்து இந்த தாட் நம்ம எடுத்துக்கணுமா? எடுத்துக்க வேண்டாம். அப்படிங்கிற மாரி நான் வந்து ஒரு சில நேரங்கள்ல யோசிச்சுப்பேன். அதனால நீங்களும் இந்த மாரி யோசிச்சு பாருங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹோஸ்ட்டுக்கும், இந்த கெஸ்ட்டுக்கும் இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து, கெஸ்ட்டு சொல்றாங்க. இந்த மாரி வந்து நம்பளுக்குள்ள இதே மாரி நம்பளுக்குள்ள நெறைய நம்பகிட்ட நெறைய கேள்விகள் வரும். "நீ நீ கல்யாணம் பண்ணிட்டியாப்பா? நீ கல்யாணம் பண்ணலையா? ஏன் கல்யாணம் பண்ணல? கல்யாணம் பண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணு" அப்படின்னு கேட்கும். அப்படி கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்னப்பா குழந்தை இல்லையா? அப்படிங்கிற மாரி கேள்விகள் வரும். ஆனா, இது இந்த மாரி கேள்விகள் எதனால வருது அப்படி பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்காக தான். அதாவது ஆ இப்ப வந்து நம்மள பார்த்துட்டாங்க ஒருத்தவங்க. பார்த்துட்டு, "ஹாய்ப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்குறதுன்னு தெரியாம, சரி என்ன லைஃப்ல பண்ற? ஓகே இது பண்றியா? சரி இது பண்ணு, இல்ல இது பண்ணாத. அப்படிங்கிற மாரி அவங்களோட லைஃப் அட்வைஸஸ் வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் அவங்க பண்றாங்களே தவிர்த்து, பல நேரங்கள்ல அது கேரா இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கேரா இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு அது ஒரு கேரின் வெளிப்பாடா இருக்கலாம். அது அன்பின் வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு சில நபர்களுக்கு கான்வர்சேஷன எப்படி பில்ட் பண்றதுன்னு தெரியாம அந்த கேள்விகள கேட்குறாங்க. அவங்க கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. இல்ல அடுத்த அடுத்த ஒரு நபர கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. பெருசா அத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமும் பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அந்த கேள்விகள நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அது நம்மள பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ச்சே! அவங்க எப்படி இந்த கேள்விகள் கேட்கலாம்? அவங்க எப்படி இந்த மாரி கமெண்ட் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப ஹெவி ஆயிடும் உங்களுக்குள்ள. அதனால முன்னாடி சொன்ன மாரி தான். இந்த மாரி வந்து எந்தெந்த தாட்ஸ் உங்களுக்குள்ள மண்டைக்குள்ள போணும் அப்படிங்கிறத நீங்க தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னும் செமையா இருந்துச்சு. இந்த ஆப்பிள் விஷயமும் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விஷயமும்.
இது எனக்கே பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்மக்கிட்ட இந்த கேள்விகள் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ட்ரிகர் ஆகிடும். என்னப்பா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க, எந்த காலத்துலப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருக்கும். ஆனால் அந்த ஒரு இன்டர்வியூ எபிசோட் பார்த்ததுக்கப்புறமா ஐ ரியலைஸ்ட் ஆமாம்ல, அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. மேபி நம்ம வந்து ஒரு பர்சன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னா வேறு ஏதாவது விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசலாம். அவங்களோட பர்சனல் லைஃப் எடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை வந்து கேள்விகளை கேட்காம மேபி அவங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக வேறு ஏதாவது கேள்விகளை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். இல்லை நான் சொல்கிறது. அதனால சும்மா சில்லுன்னு ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கேள்விகளை கேட்டால் அது எப்படி எந்த மாதிரி பதில்கள் உங்ககிட்ட வருதோ அதை நீங்கள் பதில்களை சொல்லுங்கள். அது வந்து உண்மையாக இருக்கணுமா இல்லை பொய்யா இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்குது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த ட்ரூத், வி நெவர் ரியலி நோ வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நிஜமாலே தெரியாது மற்றவங்க என்ன நம்மளுக்கு பற்றி நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த உண்மை. நவம்பர் 2019 ராக்ஸி தன்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்பை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு உமன் உட்காந்துருக்காங்க. சரிங்களா, ஒரு பிங்க் ட்ராக் சூட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ராக்ஸியை கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலியமாக ராக்ஸுக்கு என்ன தெரிய வந்தது, அவங்க ராக்ஸி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்கு, இவங்களுக்கு பேசுறதே பிடிக்கல, நம்மளை வெறுக்கிறாங்க போல இருக்கு, இவங்க கண்டிப்பாக இப்போ பிரேக்குக்கு அப்புறம் இவங்களை பார்க்கவே முடியாது, இவங்க பிரேக்லேயே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிருக்காங்க. பார்த்தா பிரேக் அப்புறமும் இந்த பிங்க்கு ட்ராக் சூட் போட்ட அந்த விமன் வந்து உட்காந்துருக்காங்களாம். செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சா ராக்ஸிக்கு. அதுக்கப்புறமா 2 days கழித்து ஒரு மெயில் வருதான். ஹாய் ராக்ஸி, உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு நான் வந்திருந்தேனே, உங்களோட ஒர்க் ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ஒரு 1-to-1 புக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்து பிங்க் ட்ராக் சூட் போட்டு வந்திருந்தேனே, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ராக்ஸுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, நம்மளோட இன்னர் கிரிட்டிக்கை எப்பவுமே நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நமக்குள்ளே இருந்துட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல, அவ்வளோதான், அவங்க ஒன்று வெறுக்க போகிறாங்க, அவங்க நீ பேசுறது பிடிக்கல, இதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க கூட ஒர்க் பண்ணவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே இருந்து ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் வரும் இல்லைங்களா, நம்மளுக்கு கூட இருக்க இன்னர் கிரிட்டிக்கை. அதை வந்து பல நேரங்கள் நம்ம நம்பக்கூடாது, நம்ம எப்பவுமே அதை நம்பக்கூடாது, மேபி அது பொய்யா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்களே ஒரு ஜட்மெண்ட்குள்ளே வராதிங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப வந்து அசப்ஷனில் போயிட்டு நீ வந்து உனக்கு என்ன பிடிக்கல தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. நான் அதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி ஃபீட்பேக்ஸ் கேன் ஷேர் டு மீ அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறது கிடையாது. அதனால் நம்ம காமனாக ஜென்ரலைஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா இவங்க நம்மளை பற்றி இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருக்கும் ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. ஓகே, அடுத்த உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் ப்ளீஸ் ஆல் ஆஃப் தி பீப்புள் ஆல் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும் பிடிச்சிற மாதிரி, எல்லாருக்கும் எப்போவுமே பிடிச்ச மாதிரி உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக இருக்கிறது வானம் வாழலாம் பாட்காஸ்ட்டும் நானும் தான், பவித்ராவும் தான். ஸோ நம்ம வானம் வாழலாம் பாட்காஸ்ட்லேயே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே வரல, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இப்போ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளோட வளர்ச்சி நோக்கின கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்ல விருப்பம் இல்லை, மேபி அன்பிளசன்ட் கமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து 2 வகையான கமெண்ட் வருது. கிட்டத்தட்ட ஒரே எபிசோட்ஸ்க்கு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே எபிசோட்ஸ் தான் வருது, 2 வகையான கமெண்ட்டு. ஒரு கமெண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என்னப்பா பிளேடு போடுற, பழைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்பிக்கை, அப்புறம் வந்து பாசிட்டிவிட்டி, மைண்ட் செட்டு அப்படின்லாம் சொல்கிறீங்களே, வாட் இஸ் திஸ் பிஹேவியர், அதெல்லாம் புதுசாக போடேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப லெஸ் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன், உங்கள் எபிசோட் கேட்டக்கப்புறமா ஐ ஃபீல் வெரி மோட்டிவேட்டட், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 3 வகையான ஃபீட்பேக்கு. சரிங்களா, லாங் எபிசோட்ஸ் போடுறதுக்கான ஃபீட்பேக்கு. ஸோ வந்து ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லாங் எபிசோட்ஸ்லாம் போடலாமா, அது வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே, அது போட்டால் சரியாக வருமானு தெரியல, அது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு நபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் லாங் எபிசோட்ஸ் போடுங்க, 1 மணி நேரம் போடுங்க, 2 மணி நேரம் போடுங்க, 3 மணி நேரம் போடுங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு தோணுதோ, எந்தெந்த நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எபிசோடாக போடுங்க, யார் கேட்க போகிறா அப்படிங்கிற சொன்னாங்க. யார் கேட்க போகிறான்னா, ஹூ இஸ் கோயிங் டு கொஷின் யூ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் ஹூ இஸ் கோயிங் டு லிசன் யூ அப்படின்ற மாதிரி சொல்லலை, ஹூ இஸ் கோயிங் டு கொஷின் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க.
லிசனர்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கேட்கட்டும், ஹாஃப் அன் ஹவர் கேட்கட்டும், 10 மினிட்ஸ் கேட்கட்டும், அவங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அவங்க கேட்க போகிறாங்க, அப்புறம் ரெஸ்யூம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் பாட்காஸ்ட்லேயும் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அதுமாதிரி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அடுத்து இன்னொரு நபர் சொல்கிறாங்க, அந்த டைமில் வந்து எபிசோட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. முன்னாடி சீரிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நபர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு எபிசோட். அப்போ கேட்கும்பொழுது, எப்போவுமே வானம் பாழாமலாம் பெரிய பெரிய பாட்காஸ்ட் எபிசோட்ஸாக இருக்குமே, 30 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ்ன்னு இருக்குமே, இது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஓகே அவ்வளோதான் எண்டிங், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பெரிய எபிசோட்ஸ் போடுங்க, பழையபடி பெரிய எபிசோட்ஸ் போடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதுக்குள்ளே போய் அப்படியே டீப்பாக இருந்து அப்படியே அந்த ஒரு வானம் போல உலகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. 3ஆவதாக ஒரு கமெண்ட் வருது சரிங்களா. இந்த கமெண்ட் வந்து புட் ஆன் பண்ணணும், இல்லைனா வந்து தாழ்த்தி பேசணுமோ, இல்லை இல்லாட்டி மட்டம் தரக்குறைவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த நபர் வந்து இது வந்து முழுமையாக நம்ம வந்து வளரணும், நம்ம க்ரோ ஆகணும், இந்த சோன்ஸோ பர்சன் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறாங்க. பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஃபீட்பேக்கை தாண்டி ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, ஒரு சில தேவையில்லாத கான்டென்ட்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். அந்த ஒர்க் பண்ணிவிட்டு சரி ஓகே பாட்காஸ்ட் எபிசோடு எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 8 மினிட்ஸ் தான் முடிஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. இட் ஃபெல் ஸோ ட்ராகிங். பெரிய பெரிய எபிசோட்ஸ் போடுறத முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பெரிய எபிசோட்ஸ் போடுறதா தான் இன்னும் மேபி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அங்கங்கே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது 3மே வித்தியாசமான ஃபீட்பேக்ஸ். ஒரே விஷயந்தான், லாங் எபிசோட் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம். ஆனால் இந்த ஒரே விஷயத்துக்கு 3 வெவ்வேறான ஃபீட்பேக்ஸ் வருது. ஸோ இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், சரி இவங்களுக்கு இது போட்டோன்னா அவங்க கோச்சுப்பாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். எஸ் மற்றவங்க லிசனர்ஸ்க்காக எது சரியாக வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுறது ஓகே தான். ஆனால் என்னால் எது பண்ண முடியாதோ, இப்போ வந்து ஷார்ட்டான எபிசோட்ஸ் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா நல்லா பண்ண முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக சொன்னால் தான் அது போய் கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதனால் ஒரு சில எபிசோட்ஸ் வந்து ஷார்ட்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ் வந்து லாங்காக பண்ண முடியாது, ஷார்ட்டாக தான் பண்ண முடியும். ரொம்ப அதை வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு ட்ராக் பண்ணால் அதுவும் சரியாக வராது. ஸோ அதனால் எந்த கண்டென்ட்டுக்கு எப்படி பேசணும், லென்த்தியாக பேசணுமா இல்லை ஷார்ட்டாக பேசணுமா அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக் பண்ணுற ஒரு பர்சனாக நான் தான் இருக்கணுமே தவிர்த்து, இவங்களுக்கு இது சரியாக வரும், அப்போ இவங்களுக்கு இது பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு அதை கோச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாத மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சரியாக வராத விஷயங்களையோ இல்லாட்டி எனக்கு சரியாக படாத விஷயங்களோ நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பாட்காஸ்டோட ஆத்தென்டிசிட்டியாக போயிடும். எஸ் இந்த 3 ஃபீட்பேக்குமே ஐ வேல்யூ. ஆனால் எது சரியாக வரும், எது என்னால் பண்ண முடியும், எது வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்து போகணுமே தவிர்த்து, அதை விட்டுட்டு இவங்க இதை சொல்லிட்டாங்க அப்போ நான் அதை பண்ணணும், இவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை எடுத்துப்பேன், இவங்க சொன்னதை நான் பண்ணலன்னா அவங்க வந்து என் பாட்காஸ்ட்டை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து பாட்காஸ்ட்டோட ஒரு ஜென்யூனிட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட ரியல் லைஃப்பில் இது மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னப்பா உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது, பெருசு பெருசாக அழகாக இருக்குது அப்படின்னு தோணலாம். ஒரு சிலருக்கு என்னப்பா உங்கள் முகத்தில் கண் மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டும் உங்கள் கிட்டேருந்து வரலாம். நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் சூப்பராக போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு உங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லலாம். இன்னொருத்தர் என்னப்பா கூழ் ஊற்றுறீங்களா, நீங்கள் ஆடி மாதத்துக்கு கூழ் ஊற்றுறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட வந்து வேறு மார்கழி மாதத்தில் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. ஆனால் எல்லோ கலர் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங்கான ஒரு விஷயம் வந்து டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அதனால் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கும் வரும். பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வரலாம், நீங்கள் வளரணுன்றதுக்காக ஜென்யூனான கேரான ஃபீட்பேக்ஸும் வரலாம். நம்ம பாட்காஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வரலாம். அது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்ருங்க, நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம வளரணுன்றதுக்காக ஜென்யூனாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அதையும் நீங்கள் கேளுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்னு வருது இல்லைங்களா, அதையும் நீங்கள் கேளுங்க. ஆனால் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் பர்சன் நீங்களாக தான் இருக்கணும். மற்றவங்ககிட்ட அந்த டெசிஷன் மேக்கிங்கை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறது. அடுத்ததாக 4வது ட்ரூத்தாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் பர்சனல். எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த கெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா,
எல்லாத்தையும் நீங்கள் பர்சனலாக மடக்குள்ள போட்டுன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு சிலர் சும்மா கான்வர்சேஷன் என்ன பேசணும்னு தெரியாமல் அவங்க கேட்டுட்டு போகிறாங்க. அதேமாதிரி நீங்களும் அதனால் ஒரு பதில் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. ரொம்பலாம் டென்ஷன் ஆகிடாதீங்க அப்படிமாரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒரு சிலருக்கு நிலா அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். நிலா அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து இழந்ததை ஞாபகப்படுத்தலாம். ஒரு சிலருக்கு நிலா அப்படிங்கிறது நிலாவாகவே தெரியலாம். சரி அடுத்த பக்கத்தில் ஒரு விஷயமா இருக்குதுப்பா அப்படின்னு தெரியலாம். ஒரு சிலருக்கு நிலாவை பார்த்தா ஓகேப்பா என் ஃபோன் எங்கே, நான் ஃபோட்டோ எடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு நிலா அப்படிங்கிறது மேபி அவங்க அம்மா ஞாபகம் வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நிலா அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே நிலா தான் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும், எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும், எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் ஒரே நிலா தான். அதே மாதிரி நீங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்சன். இதுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். உங்களை சுற்றி ஒரு சிலர் உங்களை அழகுன்னு நினைக்கலாம், ஒரு சிலர் உங்களை அசிங்கம்னு நினைக்கலாம், ஒரு சிலர் உங்களை வந்து நீங்கள் வந்து டிசர்விங்கான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்களுக்கான சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களை சார்ந்து மட்டுமே இருக்குது. அதனால் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கான்ட் ப்ரொசீட் இன் லைஃப். அதே மாதிரி முன்னாடி நடந்த விஷயங்கள் இவங்க இது சொல்லிட்டாங்க அதனால் நான் எப்போவுமே அழ கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா லைஃப்பில் ப்ரொசீடே பண்ண முடியாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா மேபி அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நான் அது வந்து ஹீலாகி எப்படி நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கான ஒரு ஹீலிங்கோ இல்லை ஒரு தெரப்பியோ இல்லைனா புக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக்ஸையோ நீங்கள் வந்து எப்படி அடைஞ்சு அதை நீங்கள் படித்து அது நீங்கள் மூலிமா நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கான ஒரு அமேசிங்கான பாசிட்டிவான பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க. ஓகே. அடுத்தது ராக்ஸி என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு சே நோ. அதாவது நோ சொல்ல பழகுங்க, நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு உறவுலையுமே பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? உங்களோட கம்யூனிகேஷன் மூலியமாக தான், உங்களோட செயல்கள் மூலியமாக தான். அப்படிங்கிறபொழுது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்காத விதத்தில் வந்து உங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை பேசும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் நோ சொன்னால் தானே உங்களுக்கு அது பிடிக்கலங்கிறத உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். அப்படிங்கிறபோது நீங்கள் எந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ணணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பவுண்டரி செட் பண்ணியே ஆகணும். இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் நோன்னு சொல்லலை, ஆனால் வந்து உங்களுக்கு அது பிடிக்கல, ஒரு குழுக்குள்ளே ஒரு வெறுப்போ கோவமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நாளுக்கு நாள் சேர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப அந்த கோவம் அதிகமாகி அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கோவத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து அந்த நபர் வந்து ஒரு குழப்பமாயிடும். இத்தனை நாள் இவங்க சும்மா தானே இருந்தாங்க, இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க? அப்போ வந்து என்கிட்ட இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்கும்போது ஆக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இப்போ யாராச்சும் இவங்கக்கிட்ட வந்து என்னையை பற்றியோ இல்லாட்டா இந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறத பற்றியோ சொல்லியிருக்காங்களோ, வேறு ஏதாவது இவங்க வந்து கற்றுக்கிட்டு வந்து இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை வேறு விஷயத்துக்கான திசை மாறி போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எந்த இடத்துல நோன்னு சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து மேபி ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம். பட் அது சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட விஷஸ், நம்மளோட ஆசைகளை, நம்மளோட ட்ரீம்ஸை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நோ அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேபி ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த மாதிரி நான் நோன்னு சொல்கிறது மூலிமா என்னோடய உறவுகள் என்னை விட்டு போயிடுச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப தனிமையாகிடுவானோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் ராக்ஸி என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே நிஜமாலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோங்க, உங்கள் நிஜமாலே உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கோங்க, உங்களோட நோவையும் அக்செப்ட் பண்ணுவாங்க, உங்களோட நோவையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை ஒருத்தர் மதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன்ஸும் மதிப்பாங்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இவங்க நோன்னு சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நம்ம இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்போம், நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரி தாண்டி நம்ம போகாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதை தாண்டி ஒருத்தர் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த நபரை நிஜமாலே உங்கள் வாழ்க்கைகளை வச்சுக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் டெசிஷன் தான், உங்களோட விருப்பம் தான். அதனால் அந்த நோன்னு சொல்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கவங்க, உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கவங்க அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்படி வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோடு நான் அப்படியே கிளம்புறேன். நன்றி ஃபார் பூனா வராது பொழுது பூனா கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிடுவதற்கு மனசு பிடிச்ச மனசார செய்யுங்க. நிறைய லவ்வோட, நிறைய காதோட, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறு ஒரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.